வணக்கம் என் அன்புக்கு உரியவர்களே. இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு கவிதையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கி என்ன அப்படின்னா, ஏதோ ஒன்று எழுதலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, எப்போவுமே நமக்கான துணை இந்த உலகத்தில் மனிதர்களை தாண்டி வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கெல்லாம் முற்ற துணையாக இருக்கக்கூடியவர். எனக்கு அதுவும் சிறப்பாக சொல்லணும்னா, எப்பொழுதுமே தனிமையை விரும்பி எல்லா நாளும் என் வீடே கோயில், என் புத்தகமே தெய்வம் அப்படின்ட்டு சில நாளில் அதை தான் போய் தோணும். அங்கே தான் போய் என் கண் பார்வைப்படும். ஏதோ ஒரு பக்கம், 2 பக்கம், 3 பக்கம் வாசிக்கலாமே அப்படின்ட்டு தான் என்னுடைய காலம் பொழுதுகள் எல்லாம் கழியும். அந்த நிலையை இந்த கவிதையாக என் உறவுகளில் ஒருவராக என் புத்தகத்தை நினைத்து இந்த கவிதையை எழுதியிருக்கேன். வாங்க அந்த கவிதைக்குள் போகலாம். புத்தகம் என் உறவு. பூட்டி வைத்த பெட்டிக்குள்ளே பொக்கிசமாய் என் உறவு புத்தகமே. பூட்டி வைத்த பெட்டிக்குள்ளே பொக்கிசமாய் என் உறவு புத்தகமே. பெற்றெடுத்த தாயை அடுத்து என்னை பெறாமல் பாதுகாத்த என் புத்தகமே. ஒவ்வொரு உறவுக்குள்ளும் கள்ளத்தனம் உண்டு புத்தகமே. உன் உறவில் கல்வித்தனம் உண்டு. பெற்றெடுத்த தாயை அடுத்து என்னை பெறாமல் பாதுகாத்த என் புத்தகமே. ஒவ்வொரு உறவுக்குள்ளும் கள்ளத்தனம் உண்டு புத்தகமே. உன் உறவில் கல்வித்தனம் உண்டு. நெருங்கிய உறவுகள் நீங்கி போனாலும் நீங்காத உறவாய் புத்தகமே. உன் துணை உள்ளவரையில் நான் தனிமையில் இல்லை, தவிப்புகளும் எனக்கில்லை. நெருங்கிய உறவுகள் நீங்கி போனாலும் நீங்காத உறவாய் புத்தகமே. உன் துணை உள்ளவரையில் நான் தனிமையில் இல்லை, தவிப்புகளும் எனக்கில்லை. பக்கத்து வீடு, எதிர் வீடு, சொந்த பந்தம் எல்லாம் சொல்லுக்கு மட்டும் விலையாகி போகும். பக்கத்துக்கு பக்கம் என் உணர்வை, என் அறிவை உலகப் பார்வையில் கொடிகட்டி பறக்கும் வல்லமை எனக்கு தருவாய். உன்னை விடவா இந்த உலகம் பெரிது. பக்கத்து வீடு, எதிர் வீடு, சொந்த பந்தம் எல்லாம் சொல்லுக்கு மட்டும் விலையாகி போகும். பக்கத்துக்கு பக்கம் என் உணர்வை, என் அறிவை உலகப் பார்வையில் கொடிகட்டி பறக்கும் வல்லமை எனக்கு தருவாய். உன்னை விட இந்த உலகம் பெரிதா. யாருடைய துணையின்றி பயமின்றி இந்த உலகத்தை சுற்றி வர துணிச்சலை தந்தது நீதானே. உலகம் அனைத்தும் உன் பார்வையில் படும்படி செய்தது நீதானே. யாருடைய துணையின்றி பயமின்றி இந்த உலகத்தை சுற்றி வர துணிச்சலை தந்தது நீதானே. உலகம் அனைத்தும் உன் பார்வையில் படும்படி செய்தது நீதானே. பாரதியும் பாரதிதாசனும் கம்பனும் வள்ளுவனும் சமகாலத்து புலவர்களும் எழுத்தாளமை கொண்ட எழுத்தாளர்களும் என் உறவுகள். பாரதியும் பாரதிதாசனும் கம்பனும் வள்ளுவனும் சமகாலத்து புலவர்களும் எழுத்தாளமை கொண்ட எழுத்தர்களும் என் உறவுகள். ஏனெனில் எழுதி புத்தகமாக்கும் வல்லமையும் புது அறிவையும் கற்றுக்கொள்ள புத்தகமே துணையாய் எப்போதும். ஏனெனில் எழுதி புத்தகமாக்கும் வல்லமையும் புது அறிவை கற்றுக்கொள்ள புத்தகமே துணையாய் எப்போதும். யார் துணையின்றி வாழலாம், புத்தகம் துணையின்றி வாழ்ந்து விடுவது உடலில் உயிரின்றி வாழ்வதற்கு ஒப்பாகுமே. யார் துணையின்றும் வாழ்ந்து விடலாம், புத்தகம் துணையின்றி வாழ்ந்து விடுவது உடலில் உயிரின்றி வாழ்வதற்கு ஒப்பாகுமே. புத்தகம் புது ஆக்கம், புது பார்வை உருவாக்கும், புது பாதையை வழிகாட்டும், புத்துணர்ச்சியை பெற வைக்கும், புது மனிதனாக வாழ வைக்கும். என்றும் புத்தகத்தின் நிழலில் இளைப்பாறுவேன். புத்தகம் புது ஆக்கம், புது பார்வையை உருவாக்கும், புது பாதையை வழிகாட்டும், புத்துணர்ச்சியை பெற வைக்கும், புது மனிதனாக வாழ வைக்கும். என்றும் புத்தகத்தின் நிழலில் இளைப்பாறுவேன். நன்றி, வணக்கம். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய கரிகாலி கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, நல்லது, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கரிகாலி கவி பி. கருணாநிதி. நன்றி, நல்லது, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.